வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி 3 லேயர்ஸை வச்சு ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிடுங்க. நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் செட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே கேன்வாஷ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. உங்களோட ஃபோட்டோஸ் தேவை அப்படின்னா அதை டச் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணுறதா இருந்தால் ஜூம் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ அது ஃபுல் ஸ்க்ரீனில் கரெக்டாக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு -50 கொடுங்க. அதேமாதிரி கான்ட்ராஸ்ட்டும் ஃபுல்லாக -50 கொடுங்க. லைட்னஸையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் இமேஜ் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃப்ரேம் இமேஜ் மாதிரி கொடுத்துருப்பேன், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு மட்டும் இதை கிராப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் ஃப்ரேம்லாம் ஆட் பண்ணுறப்ப அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இந்த மாதிரி கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ இதோட சைஸை வந்துட்டு தேவை அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, நம்ம 3 ஃப்ரேம் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி உங்கள் பேக்ரவுண்டில் இருக்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க ஃபோட்டோவோட ஃபேஸ் வந்து தெரியணும் அப்படின்னா அதை லைட்டாக அந்த மாதிரி கீழே அந்த ஃப்ரேமை வந்து டவுன் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ரேமை வந்துட்டு ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி கரெக்டாக அதுக்கு நேராக கீழே வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு எகைன் ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஃபோட்டோவுக்கும் சென்டரில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி சைடில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து 1 by 1 அதில் அந்த ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணி உங்களோட ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த ஃப்ரேமோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் இருக்கும், ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு இதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே அந்த ஃப்ரேமுக்கு கீழேயும் பார்த்தீங்க ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்கு கீழே லைட்டாக ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அதில் தான் நம்ம வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக வந்துட்டு நம்ம எப்படி ஆட் பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஃப்ரேம் மேலே டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பேக்கில் வந்துடும். இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கிராப் ஆப்ஷனுக்கு போங்க. 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு ஃபோட்டோஸை கரெக்டாக கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இந்த ஃப்ரேமை வந்துட்டு இந்த இடத்துல கீழே இருக்க இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஃப்ரேம் மேலே ஒரு டச் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கடைசி ஃபோட்டோ. ஸோ நெக்ஸ்ட் 1 ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ எனி 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிராப் ஆப்ஷனுக்கு போயிட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவை கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவுமே அதே மாதிரி கீழே ஒரு ஃபோட்டோவை டச் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வேணும், கலரிங்காக உங்கள் ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பார்க்க யூனிக்காக வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவுமே கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஸ்டெப்பை 1 by 1 ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. அதோடைய டியூரேஷன் எத்தனை செகண்ட் நீங்கள் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ வீடியோஸ் அந்த 2 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அட்வான்ஸ்டுன்னு போட்டுக்கிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி நான் வந்து செட் பண்ணுறேன். பட் உங்களுக்கு நீங்கள் என்ன ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை செட் பண்ணுங்கள். அந்த இடத்துல ஹாப்பி பர்த்டேன்னு கூட போட்டு நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது யுவர் சாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு நான் அட்வான்ஸ்ன்னு போட்டேன். பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்துட்டு ஃப்ரேமுக்கு பிளாக் கலர் இல்லைனா ரெட் கலர் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ பக்கம் ஷேடோ இருக்கும். ஷேடோ எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பக்கம் டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாண்ட்ஸ் எது வேணுமோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மொபைல் டேட்டா ஆன் பண்ணி நீங்கள் ஃபாண்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுங்க. அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கீழே அதுக்குள்ளே அந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செட் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சேம் அதே மாதிரி வந்துட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே அது உங்களுடைய டெக்ஸ்ட் வந்து செட் ஆகணும். ஸோ வேணும் அப்படின்னா அந்த டபுள் டேப் பண்ணிவிட்டு அந்த ஷேடோ வந்து ஆப் பண்ணிக்கோங்க.
ஸோ ஷேடோ ஆப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகும். டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஹாப்பின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ ஹாப்பின்னு பண்ணிவிட்டு அதையும் மறுபடியும் இதே மாதிரி செட் பண்ணிக்கிறேன். தேவை அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்கள். இப்போ செட் பண்ணிட்டு அதையும் ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி டபுள் டேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பர்த்டேன்னு டைப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதை கீழே இந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி செட் பண்ணியிருக்குன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு எமோஜிஸை பக்கம் ஆட் பண்ணிக்கலாம். எமோஜி செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதை டச் பண்ண முடியல அப்படின்னா டபுள் டேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டிங்க அப்படின்னா நம்மளால் அதை டச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எமோஜியோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அந்த அட்வான்ஸ்ன்றதுக்கு பக்கம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணிக்கோங்க அந்த எமோஜியை. மறுபடியும் டபுள் டேப் பண்ணிட்டு அந்த எமோஜியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஆப்பின்றதுக்கு பக்கம் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அங்கே ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க எமோஜியை. ஸோ அங்கே இந்த எமோஜியை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் அதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் டபுள் டேப் பண்ணிவிட்டு அந்த எமோஜியை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேறு ஏதாவது எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் அதை ஆட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக வராத அந்த கடைசி எமோஜியை மட்டும் அதை மட்டும் கரெக்டாக வந்துட்டு பார்த்து நீங்கள் அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் வேறு ஏதாவது அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேக்கு பதிலாக வேறு ஏதாவது மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்து பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு ஃபில்டரை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக 50ல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போது பிளண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 75 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி ஓனாக நீங்கள் என்ன மியூசிக் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியலனா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.